வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மிஸ்டர் டெல். இடப்பெயர்வு என்பது இயற்கையானது. யாரால், எங்கே, எப்பொழுது என்பது மட்டுமே கேள்விக்குறியாக உள்ளது. எல்லா உயிர்களுக்கும் பொதுவான இந்த இடப்பெயர்வு அழிக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருப்பது எறும்புகளின் இடப்பெயர்வு. இலங்கையில் ஏற்பட்டுள்ள சீரற்ற மழையினால் வீடுகளை இழந்து வேறொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சின்ன எறும்புகள். தங்களுடைய தானியங்களை எடுத்துக்கொள்ளாமல், தங்களோட உடைமைகளை எடுத்துக்கொள்ளாமல், உயிர்களை காத்து கொள்வதற்காக மட்டும் தங்களுடைய குடம்பிகளை, அதாவது எறும்புகளின் அடுத்த தலைமுறையை காத்து கொண்டு வெளியே ஆங்காங்கு கூட்டம் கூட்டமாக வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அடுத்த எறும்புகள் கண்டுபிடித்த தங்கள் பாதுகாப்பான வீட்டை தேடி அந்த குடம்பிகளை கொண்டு சுமந்து கொண்டு செல்கின்றன. இதே போலதான் எங்களின் இறுதி காலகட்ட யுத்தத்திலும் நடந்தது. எவ்வளவற்றையோ இழந்து இப்பொழுது நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை கடந்தும் நினைவுகளை மட்டும் சுமந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். மறக்க முடியாத வடுக்களாக எப்பொழுதும் நெஞ்சு சுமந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த தலைமுறைக்கும் அது கடத்தப்பட வேண்டும். வரலாறுகள் எப்போதும் ஜெயித்தவர்களால் மட்டும் எழுதப்படுகிறது. தோத்தவர்களுக்கும் வேடிக்கை பார்த்தவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் துரோகத்தால் வீழ்ந்த வரலாறுகளே நம் இனத்துக்கு அதிகமாக உள்ளது. அந்த துரோகத்தையும் கற்றுக் கொடுத்தவர்களும் நம் இனத்தவர்களே. அதனால் துரோகம் சூழ்ச்சிகள் என்னவென்று தெரிந்து கொண்டு, அது எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கும் அவற்றையும் சொல்லிக் கொடுங்கள். வாழ்க்கை என்பது அழகானது. இந்த எறும்புகளைப் போல தேவையானவற்றை சேமித்து அதாவது கோடை காலத்தில் சேமித்து வைத்து மாரி காலத்தில் தாங்கள் வெளியே இல்லாதபடி எல்லா கதவை மடைத்துவிட்டு தங்கள் உணவு தேவைகளை உள்ளேயே பூர்த்தி செய்து கொள்ளும். ஆனால் இன்றைய நிலைமையை பாருங்கள். அவைகள் உணவுகளை எடுத்துச் செல்லவில்லை, உடைமைகளை எடுத்துச் செல்லவில்லை, தங்கள் அடுத்த தலைமுறைகளை மட்டும் எடுத்துச் செல்கின்றன பாதுகாப்பாக. இயற்கையின் படைப்பு அதிசயமானது. அந்த படைப்பில் ஒரு பலத்தையும், ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு எதிர்காலத்தையும் ஒரு இயற்கை நமக்கு சொல்லித் தருகின்றது. நன்றி, வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் மிஸ்டர் டெல்.